ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் Azure Cloud Computing. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அமேசான் வெப் சர்வீசஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதோட கன்க்ளூஷன் தான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோசாஃப்ட் Azure Cloud Computing. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னங்கிறத ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணிடுறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் டெலிவர்ஸ் எ கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், சர்வர், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் சாஃப்ட்வேர் ஓவர் த இன்டர்நெட். Insist of investing in physical hardware. Organization access the resources on demand from cloud providers, paying only for what they go. So வந்து நம்ம இதனால என்ன கிடைக்குது அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஸோ எங்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ எந்த யூசேஜும் இல்லை. நான் அதனால் ஒருத்தங்களுக்கு நான் லீஸ்க்கு விடுறேன். ஸோ அவங்க அந்த லேண்ட் யூஸ் பண்ணி அவங்க ஒரு விவசாயம் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த லேண்ட் யூஸ் பண்ணதுக்கான பீரியட் பொறுத்து நான் அவங்களுக்கு காசு வாங்கிடுறேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் நான் வந்து ரன் பண்ணுறேன். அதுக்கு என்னோட வெப்சைட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த என் வெப்சைட்டுக்கான ப்ராசஸ்க்கு எனக்கு நிறைய ஃபிசிக்கல் சர்வீஸ் வேணும். ஸோ அங்கிட்ட எனக்கு அந்தளவுக்கு மணி கிடையாது ஃபிசிக்கல் சர்வீஸ் வாங்க. ஸோ அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட அந்த சர்வீசஸை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சர்வீஸ் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இதுக்கு மட்டும் நான் பே பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து சிம்பிள் ஐடியா அண்ட் ஃப்ளோ ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ அவங்க வந்து என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். அமேசான் வெப் சர்வீசஸ் பார்க்கும்போதே வாட் ஆர் த சர்வீசஸ் தே ஆர் ப்ரொவைடிங் அப்படின்னா கிளவுட் சர்வீஸ் மாடல்ஸ். வாட் ஆர் த 3 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் தே ஆர் ப்ரொவைடிங்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் வந்து virtual machines like சர்வர்ஸையோ ஸ்டோரேஜ் இல்லைன்னா வந்து நெட்வொர்க்கை வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் நான் வந்து சொன்னேன். தட் இஸ் Azure Virtual Machine and Azure நெட்வொர்க்கிங். ஸோ நான் ஒரு வெப்சைட் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ அது வந்து நான் ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ அது எல்லாருனாலும் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது இது பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா ஸ்டோரேஜ் இது வேணும். பிகாஸ் அது வந்து ஒரு ஏஐ பவர்ட் மாதிரி வெப்சைட். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு நிறைய சர்வர்ஸ் வேணும். பிகாஸ் ஒரு ஏஐ மாடல் அப்படிங்கிறது ஒரு காம்பேக்ட் சைஸில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து எனக்கு விர்ச்சுவல் மெஷின்ஸ் அந்த சர்வர்ஸ் வந்து சர்வஸை வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க வேணும். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ அது வந்து எது கீழே வரும் அப்படின்னா அதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் கீழே வரும். ஸோ அண்ட் தென் ஸ்டோரேஜ். இப்போ வந்து நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ணுறேன். அதுக்கு நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட்னா தெர் ஆர் லாட் ஆஃப் டேட்டாஸ் இல்லையா, லைக் கஸ்டமர்ஸ் டேட்டா, சேல்ஸ் டேட்டா அண்ட் தென் நிறைய அந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவாகவும் இருக்கும், தென் SQL பேஸ்டு டேட்டாவாகவும் இருக்கும். ஸோ அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சர்வீஸ் வாங்குவேன். ஸோ அதுவுமே எது கீழே வரும் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் கீழே தான் வரும். அண்ட் அது வந்து எது கீழே வரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். அண்ட் நெட்வொர்க்கிங்னா நெட்வொர்க்கிங் அந்த நான் பண்ணுற வெப்சைட்ஸ் வந்து லோக்கல் சர்வர் வந்து ஒரு பக்கம் இருக்கும், என்னோட வெப்சைட்ஸோட லோக்கல் சர்வர். ஸோ அந்த அவங்க யூசர் இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி எனக்கு அந்த யூசர் இன்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி அந்த ஆக்ஷன் வந்து கரெக்டாக என்னோட யூசர் ஆக்ஷன் பொறுத்து என்னோட ரியாக்ஷன் கரெக்டாக அவங்க யூசர் போய் சேரணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க்கை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து எது கீழே வரும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் கீழே தான் வரும். தென் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து லோக்கலாக என்னோட VS கோட் அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் VS கோட் யூஸ் பண்ணி என்னால் லோக்கலாக ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தென் இஃப் நம்ம வந்து லோக்கலாக ரன் பண்ணுறது வந்து ஒரு ரியல் டைம் வெப்சைட்டாக எல்லா யூசர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் இது நிறைய டெப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னு கூட அதை சொல்லுவாங்க. மேஜராக யூஸ் பண்ண ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்னா ஸ்ட்ரீம்லைட். நீங்கள் பைத்தானில் கோட் எழுதுறீங்கன்னா ஸ்ட்ரீம்லைட், ஆர் ஜாவா ஆர் எனி லாங்குவேஜஸ் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கோட் எழுதுறீங்கன்னா வெர்சல் சொல்லலாம். வெர்சல், ரெண்டர், ரைட் நிறைய ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ நம்ம கோடை வித்தவுட் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்மளுக்கு நம்ம கோடை நம்ம எழுதின அந்த வெப்சைட்ஸ்க்கான கோடை வச்சு நம்மளோட வெப்சைட்டை ஒரு சர்வீஸாக வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அதான் பிளாட்ஃபார்ம் ஆஃப் த சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். ஸோ அந்த நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான சர்வர்ஸ், டேட்டா பேசஸ், அதுக்கப்புறம் அதோட லாக்ஸ் எல்லாமே வந்து எது கீழே மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸை வந்து ஒருத்தவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அந்த சர்வர்ஸ்க்கு சர்வர் யூசேஜ்க்கு டேட்டா பேசஸ்க்குலாம் நம்ம ஆஸ்பர் அந்த பே பண்ணி நம்ம வந்து ஆஸ்பர் பண்ணி நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ SAS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ், ஃபுல்லி மேனேஜ்டு அப்ளிகேஷன். இதுக்கான
நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அவர் கூகுள் டிரைவ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஐ லவ் பிடிஎஃப் அந்த வெப்சைட். ஸோ நம்ம அந்த பிடிஎஃப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிசியில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக வேர்ட் ஃபைல் கொடுக்குறோம், அது பிடிஎஃபாக மாற்றி கொடுக்குது. டேரெக்டாக ஜிபிஜி இமேஜஸ் கொடுக்குறோம், அது வந்து கம்ப்ளீட்டாக பிடிஎஃபாக மாற்றி கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம அந்த சர்வர் மெயின்டைன் பண்ணுறதுல எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரு வேர்ட் ஃபைல் போய் ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகி பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அது வருது, நம்ம அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். கூகுள் டிரைவ் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த சர்வீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு கிளவுட் சர்வீஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா AWS சர்வீஸ். அமேசான் கம்பெனிலேருந்து அமேசான் வந்து ஒரு வெப் சர்வீஸ் இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா அமேசான் வெப் சர்வீசஸ். ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டும் இந்த மாதிரி கிளவுட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் Azure அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரீட் பண்ணுறேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் Azure is a comprehensive cloud computing platform offering a virtual machine, cloud storage, databases, networking, AI services and application hosting all managed through Microsoft global network of data centers. ஸோ மைக்ரோசாஃப்ட் Azure அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். அது என்னென்ன சர்வீஸ் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன். ஸோ என்னோட வெப்சைட் இல்லைனா அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு நான் ஒரு காம்பேக்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து ஸ்கேலபிள் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ், அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அந்த நிறைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் வந்து யார் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ். அந்த இதை தான் வந்து நான் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறவங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு இந்த விர்ச்சுவல் மிஷின் சர்வீஸ்னு வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில். அதே மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் டேட்டா பேசஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட டேட்டாஸ் வந்து லைக் இட் ஹேவ் போத் அன்ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ அதை வந்து செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எது ரெஃபர் பண்ணும் அப்படின்னா கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ரெஃபர் பண்ணும். அண்ட் தென் ஏ அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னா ஸோ அனலிட்டிக்கல் சர்வீஸ் வந்து பில்டினாவே வந்து இவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் சர்வீஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். ஸோ எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக இல்லை ஆஸ் அ பிகினராக ஆஸ் அ வந்து as a professional worker, if you are in IT company or any organization work பண்ணுற எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிங்க்டின் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ டு கனெக்ட் வித் த வேர்ல்ட் வைட் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் த HR பீப்புள்ஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் AI அனலிட்டிக்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ விச் இஸ் கம்ஸ் அண்டர் மைக்ரோசாஃப்ட் விச் இஸ் ஓன் பை மைக்ரோசாஃப்ட். AI அனலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் பாஸ்ட் ஜாப் அப்ளிகேஷன் உங்களுக்கு உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டான ஜாப் வந்து அவைலபிள் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நேச்சுரலான பில்டின் ஒரு AI அனலிட்டிக்ஸ் வந்து சர்வீசஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரில். அண்ட் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய்ட் அக்ராஸ் 60 ரீஜியன்ஸ் வேர்ல்டு வைடில் எல்லா பக்கமுமே வந்து இவங்க குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவங்க சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஒய் ஆர்கனைசேஷன் சூஸ் அஷ்யூர் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். எதனால் ஆர்கனைசேஷன் வந்து அஷ்யூரை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான சிம்பிள் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணுறேன். அஷ்யூர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்டர்பிரைசஸ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் இன் த மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம், இட்ஸ் ஹைப்ரிட் கிளவுட் கேப்பபிலிட்டிஸ், என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி அண்ட் டீப் இன்டகிரேஷன் வித் விண்டோஸ் அண்ட் ஆக்டிவ் directory make it the preferred choice for large scale digital transformation. ஸோ வந்து யார் வந்து சூஸ் பண்ணணும், எதனால் அஷ்யூர் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் இப்போ போன வீடியோவில் என்ன பார்த்தோம், AWS சர்வீஸ் பார்த்தோம். ஸோ AWS சர்வீஸில் வந்து இதே மாதிரி சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் ஒய் அவங்க அது AWS சர்வீசஸ் வந்து பெஸ்ட்டு ஃபார் ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு. ஏன் அஷ்யூர் அப்போ எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு என்டர்பிரைசஸ் அண்ட் விண்டோஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் ஒரு டாப் MNC கம்பெனிஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி பிகாஸ் சம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஹேட் இன்வெஸ்டட் இன் த மைக்ரோசாஃப்ட் ecosystem. நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம் இஸ் which refers to as மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் ப்ரெசன்டேஷன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அவுட்லுக். ஸோ எல்லா மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் தான் மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ சம் ஆஃப் த டாப் MNCs லைக் இன்ஃபோசிஸ் ஆர் TCS எல்லாம் they are long time. If they are like some of the companies like that, they are invested in a Microsoft ecosystem because for the high speed and security purpose அப்படிங்கிற
அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த கம்பெனி இஃப் எனி ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டட் இன் த மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம்னா தே கேன் ஈஸி அண்ட் சூஸ் த அஷ்யூர். எதுக்காக சூஸ் பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம் இன்டெகிரேஷன். ஸோ இஃப் த ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் கிட்ட அவங்க சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணும்போது தே கேன் ஈஸிலி அண்ட் சீம்லெஸ்லி இன்டெகிரேட்டட் வித் அந்த மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டமோட ஈஸியாக இன்டெகிரேட் ஆயிடும். அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னாலே செகண்ட் அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். என்னன்னா என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி, பில்டிங் கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு எல்லாமே ஒரு கோல் ஆர்கனைசேஷனுமே ஒரு மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம் கீழே தான் வரும். மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம்ல தான் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த செக்யூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வெல் அண்ட் டிஃபைன்டாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னால செகண்ட் அட்வான்டேஜ் கிடைக்குது. தென் ஹைப்ரிட் கிளவுட் சப்போர்ட். ஹைப்ரிட் கிளவுட் சப்போர்ட்னா என்ன நம்ம யோசிப்போம். சம் ஆஃப் த கிளவுட் அப்படிங்கிறது கிளவுட் சர்வீசஸ் போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு இருக்கு. ஸோ இஃப் யூஆர் நீங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து செமஸ்டர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சீங்கன்னா அது டீப்பாக படிப்பீங்க. ஸோ ஹைப்ரிட் கிளவுட் சப்போர்ட் அப்படிங்கிறப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படிங்கிறது இருக்குது. கிளவுட் சப்போர்ட்ஸ்லேயே கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ்லேயே பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டையுமே ரெண்டுமே கலந்து வந்து ப்ரொவைட் பண்ணுறதா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹைப்ரிட் கிளவுட் சப்போர்ட்டும் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா அஷ்யூரில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் ஏஐ அனலிட்டிக்ஸ் தான் ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், விச் இஸ் யூஸ்ட் இன் லிங்க்டின் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி அந்த நேட்டிவ் ஏஐ அண்ட் அனலிட்டிக்ஸ் வந்து இவங்க வந்து சர்வீசஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அஷ்யூர், அதனால் நீங்கள் வந்து அஷ்யூர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யுவர் கம்பெனி ஆர்கனைசேஷன் இஸ் based on Windows and Enterprises அப்படின்னா நீங்கள் வந்து better to go with Azure than the AWS அப்படிங்கிறது தான் இது கம்ப்ளீட் ஓவர்வியூ அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இதுதான் கம்ப்ளீட். நீங்கள் எதுக்காக Azure சூஸ் பண்ணணும் அப்படின்னா சீம்லெஸ் இன்டெகிரேஷன் வித் மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம். நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டமில் இன்பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் Azure சூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா சீம்லெஸ் இன்டெகிரேஷன் கிடைக்கும், என்டர்பிரைஸ் செக்யூரிட்டியாக இருக்கும், அண்ட் தென் ஹைப்ரிட் கிளவுட் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அண்ட் நேட்டிவ் ஏஎன்எம்எல் அனலிட்டிக்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ இதுதான் why you organization choose Azure-க்கான explanation. And then next வந்து என்ன அப்படின்னா cloud services model. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது. 3 types: infrastructure as a service, platform as a service, and software as a service. ஸோ கோர் வாட் இஸ் த கோர் அஷ்யூர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறேன். அஷ்யூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து வச்சுருக்கேன், விச் இஸ் ஆஃப் ஏஐ பைவர்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாடல் ஏஐ மாடல்னாவே சொல்கிறேன், எல்எல்எம் மாடல்ஸ்னே எடுத்துக்குவோம். என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு எல்எல்எம் மாடல் பேஸ் பண்ணியான ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஸ்கேலபிள் விர்ச்சுவல் சர்வீஸ் ஃபார் ஹோஸ்டிங் ஆப்ஸ், வெப்சைட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த வெப்சைட் அந்த மாடலை வந்து நான் ஸ்டோர் பண்ணி அந்த மாடலை வந்து ஒரு பேஸில் ஸ்டோர் பண்ணி இது பண்ணுறதுக்கு எனக்கு சர்வர் தேவைப்படும். அந்த சர்வீஸை நான் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த சர்வீஸ் நேம் வந்து அஷ்யூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அஷ்யூர் பிளாக் ஸ்டோரேஜ். அஷ்யூர் பிளாக் ஸ்டோரேஜ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. வைல் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் டெவலப்பிங் அன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்போ எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது பேர் என்ன அப்படின்னா அந்த சர்வீஸ் நேம் வந்து அஷ்யூர் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அஷ்யூர் SQL டேட்டா பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லி மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டா பேஸ் வித் பில்ட்-இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். SQL டேட்டா பேஸ் அப்படின்னா தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் பேஸ் பண்ணி அரேஞ்ச் ஆகிருக்கு டேட்டாஸ் பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அஷ்யூர்லேருந்து அதுக்கு சர்வீஸ் பேர் வந்து அஷ்யூர் SQL டேட்டா பேஸ். அண்ட் அஷ்யூர் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், விச் இஸ் ரெஃபர்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். நம்ம ஒரு ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணுறத ஒரு பப்ளிக்காக அந்த வெப்சைட்டை எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி ரியல் டைமாக கொண்டு வரது தான் வந்து அஷ்யூர் ஆப் சர்வீஸ் இஸ் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். நம்மளோட வெப்சைட்டை அவங்க பிளாட்ஃபார்மில் ஹோஸ்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அந்த சர்வீஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஷ்யூர் ஆப் சர்வீஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு AWS லாம்டா. நம்ம வந்து அந்த இதில் பார்த்துட்டு போகிற லாம்டா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் லாட் ஆஃப் வீடியோ கண்டென்ட்ஸ் இருக்கும். அது சீம்லெஸ்ஸாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நீட்டாக சென்ட் பண்ணுறதுக்காக அஷ்யூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது விச் இஸ் அந்த ரிலேட்டட் அதே மாதிரி ஒரு சீம்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ்னு பேர். ஸோ அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி. ஸோ ப்ரீவியஸ் அந்த AWSல பார்க்கும்போது என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா AWS IAMனு பார்த்துப்போம். ஸோ அதே ரிலேட்டட் தான் ஆக்டிவ் டைரக்டரி. உங்களோட ஆர்கனைசேஷனோட உங்கள் பொசிஷன் பேஸ் பண்ணி இஃப் யூ ஆர் CEO அப்படின்னா யூ கேன் ஹாவ் ஹை அத்தன்டிக்கல். நீங்கள் இந்த ஹை ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் லீகலாக. ஸோ இஃப் யூ ஆர் இஃப் யூ ஆர் ஹெட் ஆஃப் ஒன் சச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு லீகலாக எந்த ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சர்வீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படிங்கிறது தான் நேம். ஸோ தென்
ரியல் வேர்ல்டில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து அஷ்யூர் சர்வீஸை மேஜராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடாப்ல என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிளவுட் ஹோஸ்டிங் அண்ட் கிரியேட்டிவ் சர்வீஸ் அட் ஸ்கேல். அப்படின்னா கிளவுட் ஹோஸ்டிங்னா நம்மளுக்கு தெரியும், ஆக்சுவலி இட் இஸ் அ PaaS சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். வந்து ஒரு கிளவுட் ஹோஸ்டிங்னா நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் கிரியேட்டிவ் சர்வீஸ் ஆஸ் அட் த ஸ்கேலாம் அங்கே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த மாதிரி எல்லா யூசர்ஸ் அட் த டைம் ஒரு 600 ஒரு 10,000 பீப்புள்ஸ் அந்த சேம் வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் இட்ஸ் யூஸ் டு ப்ரொவைட் த சீம்லெஸ் சர்வீஸ். ஸோ அது அந்த மாதிரி சர்வீசஸ் தான் நம்ம சொல்கிறோம். SaaS அண்ட் PaaS சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லிங்க்டினுக்கு வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் AI பவர் ரெக்கமெண்டேஷன்ஸ். லிங்க்டின் வந்து என்ன எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த அனலிட்டிக்கல்ஸ் ரிப்போர்ட். ஸோ விச் இஸ் ஓன் பை மைக்ரோசாஃப்ட்டில் லிங்க்டின் அப்படிங்கிறது ஓன் பை மைக்ரோசாஃப்ட். இட் கேன் ஏபிள் டு சீம்லெஸ்லி இன்டெகிரேட் அப்படிங்கிறதுனால அவங்க AI அண்ட் பவர் ரெக்கமெண்டேஷன் அந்த சர்வீஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க விச் இஸ் கால்ட் அஸ் லைக் PaaS ஆர்ல SaaSன்னு சொல்லலாம். அண்ட் சாம்சங் அண்ட் BMW வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் அண்ட் IoT கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து நெட்வொர்க் ரிலேட்டடான சர்வீஸையும் அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் ரிலேட்டடான சர்வீஸையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் HP குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைப்ரிட் கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் லைக் இவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸையும் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸையும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஹோலான ஓவர்வியூ எந்தெந்த ஆர்கனைசேஷன் அஷ்யூர் அண்ட் ரியல் வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ AWS யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம், லைக் Netflix and Spotify. And then Azure versus AWS அப்படிங்கிறது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா போத் ஆர் கிரேட். எப்போ வந்து நீ Azure சூஸ் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம் இன்டகிரேஷன். நீங்கள் உங்கள் கம்பெனி வந்து இட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு அண்ட் என்டர்பிரைஸ் விண்டோ என்வாயன்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ வித் Azure. எதனால் அப்படின்னா இட் இஸ் சீம்லெஸ்லி இன்டகிரேட் பிகாஸ் விச் இஸ் பிலாங் டு என் மைக்ரோசாஃப்ட் எக்கோசிஸ்டம். அதனால் உங்களுக்கு சீம்லெஸ் இன்டகிரேஷன் கிடைக்கும் அண்ட் தென் உங்களோட என்டர்பிரைஸ் வந்து ஹோல்லி செக்யூர்டாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் domains in a market and share breadth of services, உங்களுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் இருக்குது. உங்களோட ஸ்டார்ட் அப்ஸ் உங்களோட ஆர்கனைசேஷனோட கோல் லார்ஜஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய இது பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் Azure. AWS வந்து நீங்கள் போகலாம். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஆர்கனைசேஷன் நீட்ஸ். ஸோ இது வந்து கம்பேரிசன் வந்து பார்க்குறோம். அமேசானில் ஈஸி2ன்னு பார்த்துருப்போம், which is the one which is providing a infrastructure as a service. அதே மாதிரி Azure VMSO virtual machines அதே ரிலேட்டட் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுது. அதே மாதிரி அமேசான் S3 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அமேசான் S3 சர்வீஸ். அதே மாதிரி பிளாப் ஸ்டோரேஜ் அஷ்யூரோட பிளாப் ஸ்டோரேஜும் அந்த சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. RDS AWS RDS எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோராக இருக்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் AWS RDS. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அஷ்யூரோட SQL டேட்டா பேஸ். ஸோ அதே மாதிரி லாம்டா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சீம்லெஸ்ஸான ஒரு எல்லா யூசர்ஸ்க்கும் அந்த சீம்லெஸ்ஸான ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக லாம்டா யூஸ் பண்ணுறாங்க. அதே வந்து இந்த இடத்துலையும் அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ்னு வந்து சர்வீஸ் அதே சேம் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ AWSல வந்து IAM அப்படிங்கிற சர்வீஸ். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரோல் வந்து உங்களால் எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அதை வந்து அவங்க என்ன சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா IAM சர்வீஸ். AWS IAM சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து Azure ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் கோர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் AWS அண்ட் Azure. அண்ட் தென் ஸோ ஃபியூச்சர் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டர் ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ தேர் இஸ் அ கரண்ட் ட்ரெண்டிங் டாமினன்ஸ் டொமைன் வந்து AML. ஸோ திஸ் இஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அப்ளிகேஷன் விச் ஆர் யூசிங் AML ஆட்டோமேஷன்ஸ். ஸோ AML யூசேஜ் எப்படி டிமாண்ட்ஸ் அதிகமாகுதோ அந்த டேட்டாவோட யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டில். எந்த அளவுக்கு நம்ம பிஃபோர் டிகேட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவோட இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா டே பை டே இட் இஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்போல்லாம் டேட்டாவோட இங்கே டேட்டா யூசேஜ் அதிகமாகுதோ அதுக்கான செக்யூரிட்டி பர்பஸும் அதிகமாகும். ஸோ சைபர் செக்யூரிட்டி இஸ் கம்பனன்ட் டாமினன்ஸ். ஸோ அந்த இது ஸ்கோப் அதிகமாகும். அண்ட் தென் டேட்டா சயின்ஸ்க்கான வேல்யூ அதிகமாகும். டேட்டா க்ரோ ஆகும்போது டேட்டா சயின்டிஸ்டோட டாமினன்ஸும் க்ரோ ஆகும். அதே மாதிரி கெரியர்ஸ் வந்து கிளவுட் இன்ஜினியர், டெவோப்ஸ் இன்ஜினியர், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ டேட்டாஸ் எங்கெங்கே ஜாஸ்தி ஆகுதோ என்னென்ன ரோல்கெல்லாம் டாமினன்ஸ் வரும், என்ன ரோல்லாம் ஹைக் ஆகும் அப்படின்னா AML, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், கெரியர்ஸ் அண்ட் ஈவன் கிளவுட் கம்ப்யூட்டிங். பிகாஸ் தே ஆர் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் அவங்க தான் வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை வந்து செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணுற சர்வீஸ்
சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் அஷ்யூர் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஓவர். இஃப் யூ வாண்ட் டு கோ, நீங்கள் என்ன இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அஸ் அ க்ளவுட் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு கோ வித் AWS பேஸ்டு க்ளவுட் இன்ஜினியர்னா நீங்கள் AWS பேஸ்டு சர்டிஃபிகேஷன் பண்ணணும். இஃப் யூ கேன் ப்ரௌஸ் இட், there are lot of certification you can do based on it. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் AWS க்ளவுட் பேஸ்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அஷ்யூர் பேஸ்டு சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அஷ்யூர் பேஸ்டு க்ளவுட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை கம்ப்ளீட் ஓவர்வியூ ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ யூ நீட் டு சூஸ் அஷ்யூர் சூஸ் பண்ணலாமா இல்லை AWS சூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஃப்யூச்சர் அண்ட் ஸ்கோப் அண்ட் கரண்ட் சர்வீசஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் தேங்க்யூ.